பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் நல சங்கத்தின் பொதுக்கூட்டம் சென்னை ராயப்பேட்டை தனியார் மண்டபத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் பொதுக்குழு கூட்டம் சங்க நிறுவன தலைவர் எஸ் குணமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு எம் பாஸ்கர் அனைவரையும் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் புதிய யூ டியூப் சேனல் சங்கத் தலைவன் என்ற பெயரில் மாநில தலைவர் எஸ் குணமணி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பி சுகுமார், பொருளாளர் வெங்கடேசன் மற்றும் மின் ஒப்பந்ததாரர் நலசங்கத்தின் சாமுவேல் பிரகாஷ், உமாசங்கர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் தலைவர் எஸ் குணமணி சிறப்புரையாற்றினார். பின்னர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி சுகுமார் அவர்கள் பல்வேறு முக்கிய தீர்மானங்களை வாசித்தார். அதில் ஒப்பந்ததாரர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும், நலவாரியம் மூலம் பதிவு செய்த ஒப்பந்தக்காரருக்கு மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கு மருத்துவ காப்பீடு மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்யக்கூடாது. அந்த 18% பணத்தையும் எங்கள் நிறுவனத்தின் ஜிஎஸ்டி கணக்கில் அரசே செலுத்த கேட்டுக் கொள்கிறோம். தமிழ்நாடு PWDONONUCYWN ஹோமுன் துறைக்கும் செயல்படுத்துவதால் விலைப்பட்டியல் தயார் செய்யும் போது எங்கள் ஒருங்கிணைப்பு சங்க நிர்வாகிகளை உறுதியாக அழைக்க வேண்டும். ஒப்பந்தக்காரர்கள் பணிகள் முடிக்கப்பட்டவுடன் பணப்பட்டுவாடா பிடித்தம் செய்யப்பட்ட தொகை விவரங்கள் ஒரே கோப்பாக வழங்க வேண்டும். செய்யப்போகும் பணிகளுக்கு அரசாங்கத்தில் பணிக்கான பணம் ஒதுக்கிய பிறகு டெண்டர் கோரப்பட வேண்டும். முறையாக 30 நாட்களுக்கு முன்னர் ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யப்பட வேண்டும். அப்படி தவறு செய்யும் அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒப்பந்தக்காரர்களுக்கு பணி முடிக்கப்பட்டவுடன் 15 நாட்களுக்குள் பணம் வழங்கிட வேண்டும். அரசு விழாக்கள் மற்றும் அரசு வேலைகளை முன்கூட்டியே செய்ய வேண்டாம் என ஒப்பந்தக்காரர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். சங்க பொதுச் செயலாளர் திரு அண்ணன் பி சுகுமார் அவர்கள் இந்த தீர்மானத்தை படித்துள்ளார். எங்கள் சங்கத்தின் மூலம் 15 தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளோம். இன்று தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். அதேபோல் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் சங்கத்தின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் என் புசி ஆனந்த் அவர்களுக்கும் எங்களது சங்கத்தின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆட்சியில் பல நல்ல விஷயங்கள் நடந்து வருவதாக எங்களுக்கு தெரிய வருகின்றது. எங்களுடைய சங்கத்தின் மூலம் இந்த ஆட்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று எங்கள் சங்கத்தின் மூலம் ஒரு தீர்மானமும் ஏற்றுள்ளோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொதுப்பணித்துறையின் மீது ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதை திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதும் இந்த ஒப்பந்ததாரர் சங்கத்தின் மூலம் வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த சங்கம் 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சங்கம் ஆகும். கடந்த 3 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சில அதிகாரிகளால் இந்த சங்கம் தடை செய்யப்பட்டு மீண்டும் இந்த சங்கம் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சங்கமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வந்துள்ளது. ஆனால் இந்த சங்கம் 1972 தொடங்கப்பட்ட சங்கமாகும் என்பதை மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த எங்கள் சங்கத்தின் மூலம் பல சாதனைகளையும் செய்துள்ளோம். இந்த சங்கத்தின் மூலம் கடந்த ஆண்டு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடத்தியது. தமிழ்நாட்டில் சரித்திரம் படைத்துள்ள ஒரே சங்கம் இந்த சங்கமாகும். அதே போன்று சில போராட்டங்களுக்காக அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய சங்கமும் இந்த சங்கமாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சங்கத்தின் மூலம் 15 தீர்மானங்கள் இயற்றியுள்ளோம் என்பதையும் தெரிவிக்கின்றோம். எங்கள் கோரிக்கையை வச்சிருக்கோம். அரசாங்கம் வந்து பரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது விரைவில் பரிசீலனை செய்வாங்க. செய்து நல்ல முடிவு வரை எதிர்பார்க்கிறோம். குற்றச்சாட்டு உண்டு இல்லை, ஆமாம், குற்றச்சாட்டு உண்டு. அமைச்சர் கவனத்தும் போயிடுச்சு. இப்போ அனைத்து பொறியாளர்களையும் மாற்றுறாங்க. சீஃப் இன்ஜினியர் மாற்றிட்டாங்க, சூப்பர் இன்ஜினியர் மாற்றிட்டாங்க, இப்போ எக்ஸிக்யூட்டிவ் மாற்ற போகிறாங்க, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் மாற்ற போகிறாங்க, அடுத்தது வந்து சூப்பரண்ட் லெவலே மாற்ற போகிறாங்க. அது படிப்படியாக பண்ணிட்டு வராங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றம் அது. ஆனால் அதனால் வந்து ஒரு பொறியாளர் வந்து ஒரு டாமினேஷன் பண்ண முடியாது.
உதாரணத்துக்கு ஒரு பொறியாளர் வந்து 12 வருஷமா ஒரே சப்டிவிஷனில் வேலை செய்கிறாரு. அதனால் வந்து அவர் நினச்சது தான் சட்டன்ற மாதிரி ஜமீன்தார் மாதிரி நடந்துக்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம், அனைவரும் மாத்திரம் சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு 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 சப்டிவிஷனோ ஒரு உபகோடத்துலேயோ 3 வருஷத்துக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. அது ரெகுலர் சேஞ்ச் உண்டுன்னு சொல்லிச்சோ அரசாங்கம் நடைமுறைப்படுகிறது. அதை நாங்கள் முழுமனதாக வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கும், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கும் நாங்கள் இந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சங்கத்தின் ஒன்றிணைக்க வேண்டும். ஒப்பந்தக்காரர்களின் பதிவு 3 ஆண்டுக்கு ஒருமுறை என்பதை மாற்றி 5 ஆண்டுகளுக்கு மாற்றியமைக்க வேண்டும். ஒப்பந்ததாரர் மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்று பணிகளை செய்வதை கைவிட வேண்டும். இனி வரும் காலங்களில் சிவில் வேலைக்கு தனியாகவும், எலக்ட்ரிக்கல் வேலைக்கு தனியாகவும் டெண்டர் கோர வேண்டும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானம் நிறுத்தப்பட்டன. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து ஒப்பந்ததாரர்கள் 500க்கும் மேற்பட்டோர் அதிக அளவில் கலந்து கொண்டனர்.